வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிள் பழங்களை விட விலை குறைவாக இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஆப்பிள் பழங்களை விட ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய மற்ற பழங்கள் என்னென்ன, அந்த மற்ற பழங்களை எப்பப்போ நம்ம எடுத்துக்கொள்ளணும், அதில் என்னென்ன மருத்துவன்மைகள் நிறைந்திருக்கு அப்படின்றத ஒரு பட்டியலாக விளக்கமாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். செய்வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் அந்த வகையில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கொய்யாப்பழம் நம்மளுடைய உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு பழமாக இருக்குது. கொய்யாப்பழங்களில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு வந்து அதிகரிக்குது. இதன் மூலமாக நமக்கு எந்த விதமான ஒரு நோய் தாக்கமும் ஏற்படாது. பொட்டாசியம் சத்து கொய்யாப்பழங்கள் இருக்கிறதால நம்முடைய ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு ரத்த அழுத்தத்தை நமக்கு குறைத்து இதயத்தினுடைய ஆரோக்கியத்தையும் உடலையுமே நமக்கு ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. அதே போல கொய்யாப்பழங்கள் இருக்கக்கூடிய நார் சத்து செரிமான மண்டலத்தை நமக்கு மேம்படுத்துகிறது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து கழிவுகளை முறையான அளவில் வெளியேற்றி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே வலுவாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கு. அதனால ஆப்பிள் பழங்களை விட கொய்யாப்பழங்கள் ஊட்டச்சத்துக்கள் இருந்ததுதான் நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதா பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. வாழைப்பழம் பலவிதமான ஆரோக்கியமான நன்மைகளை கொண்ட ஒரு சத்தான பழம். இதுலையுமே விட்டமின் சி, பொட்டாசியம், நார் சத்துக்கள் மற்றும் பிற நுண்ணூட்டச்சத்துக்களும் நிறைந்திருக்கு. இதனால செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும். வாழைப்பழம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம தினமும் ஒரு வகையான ஏதாவது ஒரு வாழைப்பழத்தை உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடும்போது செரிமானம் அப்படின்றது நமக்கு மேம்பட ஆரம்பிக்கும். தசைகள் நமக்கு வந்து வலுவாக இருக்கும். இதய ஆரோக்கியமுமே நமக்கு வந்து மேம்படுத்தப்பட ஆரம்பிக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் வாழைப்பழம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஆப்பிள் பழங்களை விட ஊட்டச்சத்து வாழைப்பழங்கள்லையுமே நமக்கு அதிகமாக கிடைக்கும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இலந்தை பழம் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இலந்தை பழம் பல நன்மைகளை கொண்டது. இலந்தை பழங்கள்ல விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இலந்தை பழம் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு அதிகரிக்குது. ரத்த அழுத்தத்தை நமக்கு வந்து கட்டுப்படுத்துகிறது. செரிமானத்தை மேம்படுத்துகிறது. இன்சோம்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தூக்கமின்மையை நமக்கு வந்து சரி பண்றதுக்கும் உதவிகரமாக இருக்குங்க. இன்னும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா அழகு சார்ந்த விஷயங்களுமே இலந்தை பழம் நமக்கு உதவிகரமாக தான் இருக்கும். நமக்கு அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு வழங்குறதுக்கும் முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பெல்லாம் இல்லாத கோடுகள், கரைகள் அல்லாத மாசு மறுவற்ற சருமத்திற்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது செய்யறதுக்குமே இலந்தை பழம் நமக்கு உதவிகரமாக தான் இருக்கும். ஸோ இலந்தை பழம் நமக்கு கிராமப்புறங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்றத இதில் ஊட்டச்சத்து மதிப்பு அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா ஆப்பிள் பழங்களை விட அதிகமாக தான் இருக்கும். விலையும் குறைவாக தான் நமக்கு இலந்தை பழம் கிடைக்கும். நான்காவதாக பார்த்தீங்கன்னா அத்தி பழங்களை அந்த வரிசையில் நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால வயிற்று உப்புசம் மற்றும் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல்லாம் குறையும் அப்படின்றது நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. அதுக்கு காரணம் அத்திப்பழங்கள் இருக்கக்கூடிய வளமான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து தான். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அத்திப்பழங்களில் கலோரிகள் வந்து குறைவாக இருக்கிறதால யாரெல்லாம் தங்களுடைய உடல் எடையை வந்து குறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள்லாம் அத்திப்பழத்தை எடுத்துக்கொண்டு ஒரு விதமான எனர்ஜியை பெற்றுக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை எரித்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்து அந்த கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கபலமாக இந்த அத்திப்பழம் அப்படின்றது உங்களுடைய உடலில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அத்திப்பழம் சாப்பிடும்போது உடல் எலும்புகள், நரம்புகள் குறிப்பாக வலுப்பெறும். அதாவது நரம்புகளை இரும்பு போல பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அத்திப்பழம் எடுத்துக்கொள்ளுமோ சரி பண்ணிக்கலாம். நம்மளுடைய உடல்ல ரத்த ஓட்டம் சீரான இருக்கணும் அப்படின்னாலுமே அத்திப்பழம் நமக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஐந்தாவதா பார்த்தீங்கன்னா நாவல் பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நாவல் பழம் பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை கொண்டது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நீரிழிவு வியாதிகள் வந்து நம்மளை விடுபட வைக்கும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை விடுபட வைத்து இதயத்திற்கு ரத்த ஓட்டத்தை அளித்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். முகப்பொருட்கள் இந்த மாதிரி சர்மம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் சர்மத்தையும் நமக்கு ஆரோக்கியமாக வைக்கும். சுவாச புத்துணர்ச்சி பெற வைத்து நுண்ணுயிர் தொற்றுகள், இந்த ஈறுகளை ரத்த கசிவு ஏற்படுவது இந்த மாதிரிலாம் இல்லாமல் பற்கள், ஈறுகளின் நலத்தை மேம்படுத்தி வாய் ஆரோக்கியத்தை வந்து உங்களுக்கு மேம்படுத்துறதுக்குமே நாவல் பழம் அப்படின்றது உதவிகரமாக இருக்கும். மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனுமே நாவல் பழம் நமக்கு வந்து அதிகரிக்குங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த குறிப்பிட்ட பருவ காலங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய சீசன் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நிறைய மருத்துவமைகளை தான் பொதுவாக கொண்டு இருக்கும். அதுபோல தான் அந்த லிஸ்ட்டில் நாவல் பழத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஆப்பிள் பழங்களை கம்பேர் பண்ணும்போது நாவல் பழங்கள் நிறைய ஊட்டச்சத்துக்கள் கொண்டு இருக்கும், மருத்துவ நன்மைகளையும் கொடுக்கும். இன்னும்
குறிப்பாக விலையும் நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆறாவதாக அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. பேரிச்சம்பழங்களில் விட்டமின்கள், தாதுக்கள், நார் சத்து, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற நம்மளுடைய உடலுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது அனைத்துமே பேரிச்சம்பழங்களோடு நிறைந்திருக்கு. ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வயதானவர்கள் யாராவது அந்த ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அந்த அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நீரிழிவு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து மருத்துவரை அணுகி உங்களுடைய ரத்தத்தில் எந்த அளவுக்கு சர்க்கரையினுடைய அளவு இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்வது நல்லதாக இருக்கும். மற்றபடி ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லும் போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பேரிச்சம்பழங்கள் இருக்கக்கூடிய கால்சியம், இந்த மாதிரி மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கெல்லாம் எலும்புகளை பலம் பெற வைக்கும். அப்போ இளைஞராக நம்ம இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலுமே நம்மளுடைய எலும்புகள் வந்து பலமாக தான் இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பேரிச்சம்பழங்கள்ல இன்னும் நார் சத்து, பாஸ்பரஸ் எல்லாம் இருக்கிறதால கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் இல்லாமல் நம்மளுடைய இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அளித்து போதுமான அளவுக்கு இதயத்தை வந்து பலம் பெற வைக்கிறதுக்குமே உதவிகரமாக இருக்கும். கண் பார்வையுமே கூர்மைப்படுத்தி உடலை ஒட்டுமொத்தமாக உறுதிப்படுத்தக்கூடியதாக பேரிச்சம்பழம் இருக்கும். ஸோ பேரிச்சம்பழம் விலை குறைவாகவும் இருக்கும். ஆப்பிள் பழங்களை விட கம்பேர் பண்ணும்போது ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பழமாக தான் இருக்குது. ஸோ நம்ம அதையும் எடுத்துக்கலாம். ஏழாவதா பார்த்தீங்கன்னா பப்பாளி பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. பப்பாளி பழம் சுவையில் மட்டும் கிடையாது, ஆரோக்கியத்திலும் சிறந்த நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கு. ஒரு நாளைக்கு நீங்க 100 கிராம்லேருந்து 120 கிராம் வரைக்கும் பப்பாளி வந்து சாப்பிடலாம். எப்போதுமே பப்பாளி சாப்பிட்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா பழுத்த பப்பாளி தான் நீங்க எப்பவுமே எடுத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. பழுக்காத பப்பாளி எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வாந்தி, குமட்டல் போன்ற உணர்வுகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பப்பாளி பழம் பார்ப்பதற்கு ஆரஞ்சு நிறமாக இருக்கிறதோடு நல்ல சுவையாகவும் இருக்கும். பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய கருப்பு ஜெலட்டின் விதைகள் இருக்குங்க இல்லையா, ஸோ அதுவுமே நிறைய மருத்துவன்மைகள் தான். இதை தவிர பப்பாளி பழத்தினுடைய மென்மையான உண்ணக்கூடிய ஆரஞ்சு சதைப்பகுதி எந்த அளவுக்கு சத்தாக இருக்கோ அந்த அளவுக்கு சுகாதார மருத்துவன்மைகளுமே நமக்கு வழங்கும். நம்மளுடைய சருமத்தை ஆரோக்கியமாக வைக்கிறது மட்டுமல்லாமல் கூந்தல் வளர்ச்சிக்கும் பப்பாளி உதவிகரமாக இருக்கும். அதுக்கு காரணம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பப்பாளியில் விட்டமின் ஏ இருக்கு. இதுதான் முடியினுடைய வளர்ச்சிக்கும் உதவிகரமாக இருக்கு. பப்பாளி இலை சாறு நீங்க எடுத்துக்கொள்ள விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்க வந்து 3 ஸ்பூன்ல இருந்து ஒரு 5 ஸ்பூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவில் நீங்க பப்பாளி இலை சாறு எடுத்துக்கலாம். பப்பாளி இலை சாறு வந்து நம்மளுடைய ரத்தத்தில் ரத்த பிளேட்லெட்டுகளினுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறதாக நம்பப்படுது. ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எலுமிச்சம் பழம் இருக்குங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் தினமும் ஒரு நாளைக்கு ஒரு எலுமிச்சம் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பிழிந்து எடுத்துக்கொண்டீங்க ஜூஸ் ஆக அப்படின்னா ஆப்பிள் பழங்களை விட விலை குறைவாக நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய பழமாக நமக்கு எலுமிச்சம் பழம் இருக்கும். ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக கம்பேர் பண்ணும்போது எலுமிச்சம் பழங்கள் அதிகமாக இருக்குங்க. ஸோ எலுமிச்சம் பழத்தில் விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம் போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது செரிமானத்தை நமக்கு மேம்படுத்துது, நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்குது, நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் ஆகவும் ஹெல்ப் பண்ணுது. அதே போல் கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறுநீரக கற்கள் அதெல்லாம் நமக்கு வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும் சிறுநீரகத்தினுடைய நலத்தை மேம்படுத்துறதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் நம்மளுடைய தோல் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்குமே எலுமிச்சம் பழம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் நீங்கள் அதிகாலையில் எழுந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை வந்து நீங்கள் பிழிந்து அதை வந்து வெதுவெதுப்பான தண்ணீரோடையோ அல்லது சில்லான வாட்டரோடையோ தேன் கலந்து நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே நிறைய மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆப்பிள் பழங்களை விட ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக தான் எலுமிச்சம் பழம் கொண்டு இருக்கு. அது போலவே தான் நெல்லிக்காயும். இப்போ நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா பலவிதமான உடல்நல பலன்கள் இருக்கு. விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார் சத்துக்கள் நமக்கு நெல்லிக்காயிலுமே நிறைந்திருக்குங்க. இது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து பலப்படுத்துறது, சர்மம் மற்றும் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது, செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கிறது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள்ள வைக்கிறது, இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நம்மை பாதுகாப்பது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பல்வேறு விதமான மருத்துவங்களை கொடுக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நீங்கள் பெறுவீங்க. செரிமான மண்டலம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். கழிவுகள்லாம் முறையான அளவில் வெளியேற்றப்படும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட ப்ராப்பராக பண்ணிக்கலாம். நிறைய மருத்துவ நன்மைகள் நெல்லிக்காயிலுமே கிடைக்கும். அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்வது, அப்புறம் ஊட்டச்சத்து பற்றாக்குறையில் எப்போது அவதிப்படுறீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் தண்ணீர் குடித்ததுக்கு அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். ஆப்பிள் பழங்களை விட விலை குறைவாக ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக நெல்லிக்காய் வந்து கொண்டு இருக்குங்க. 10ஆவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரிக்காய் வந்து அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். பேரிக்காய் பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களாலும் விட்டமின்களாலும் தாதுக்களாலும் நிரம்பி இருக்கு. ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நீரிழிவு வியாதிகளுக்கு அந்த ப்ராப்ளத்திலிருந்து அவங்களை விடுபட வைக்கிறதுக்கு பேரிக்காய் உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனையும் அதிகரிக்கும். இதய ஆரோக்கியத்தையுமே பேரிக்காய் வந்து மேம்படுத்துங்க. இப்போ தொடர்ந்து பேரிக்காயும் நம்ம எடுத்துக்கொண்டாலுமே ஆப்பிள் பழங்களோட ஊட்டச்சத்து அதிகமாக தான் பேரிக்காயில் இருக்குது. விலையும் குறைவாக தான் கிடைக்கும். ஸோ இப்போது இந்த பழங்கள் எல்லாமே குறிப்பிட்டிருக்கூடியதுக்கான காரணம் என்னென்னா ஆப்பிள் பழங்களை வாங்க முடியாத அளவுக்கு நம்ம இருக்கோம், அதனால் இந்த பழங்களை வாங்கி எடுத்துக்கிறோம் அப்படின்றதுக்கான அர்த்தம்
அது கிடையாதுங்க. நீங்க ஆப்பிள் பழங்களே வாங்கி சாப்பிடுவீங்க. அதில எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவேளை ஆப்பிள் பழங்களை வாங்க முடியாத சமயத்தில சத்தான பழங்கள் மீண்டும் ஏதாவது நம்ம வாங்கி எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு நீங்க உங்களுக்கு யோசனை வந்ததுன்னா, இந்த பழங்கள்லாம் வாங்கலாம். இந்த பழங்கள் ஆப்பிள் பழங்களுக்கு நிகரான அதை விடவும் அதிகமான ஊட்டச்சத்துக்களை உங்களுக்கு வந்து வழங்கி, மருத்துவ நன்மைகளையும் கொடுத்து உங்களை நலமாக பார்த்துக்கொள்ளும். ஸோ பழங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து தினமும் ஒரு பழங்கள் நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொண்டே இருக்கலாம். ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பழங்கள் நமக்கு கொடுக்கும். நீங்களும் நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.